ஸ்கிரீன்ல ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன் பாருங்க. STR1 equal to தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம். STR2 equal to பெங்காலி. இன் அப்படிங்கிறது வந்து ஒரு மெம்பர்ஷிப் ஆபரேட்டர். நம்ம நிறைய ஆபரேட்டர்ஸ் படிச்சிருக்கோம். arithmetic operators. Which are arithmetic operators? Operators used to perform calculation are called arithmetic operators. Plus, minus, asterisk இந்த மாதிரி இருக்கும். comparative relational operators னு சொல்றோம். இதெல்லாம் greater less than greater than equal to less than equal to equal to not equal to இதெல்லாம் comparative operators னு சொல்றோம். இந்த மாதிரி நிறைய operators சொல்றோம். அதுல ஒண்ணுதான் மெம்பர்ஷிப் ஆபரேட்டர். மெம்பர்ஷிப் ஆபரேட்டர் என்னன்னா எக்ஸாம்பிள் வந்து இன்னா உள்ளே அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ லைன் நம்பர் 5 பாருங்க. if str2 in str1 str1 ல என்ன இருக்கு? தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம். str2 ல என்ன இருக்கு? பெங்காலி இருக்கு. பெங்காலி வந்து இதுல ஏதோ இருக்குதா, ஒரு வேர்ட்ல இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டோம். இருந்தா ஆன்சர் வந்து ட்ரூ. ஸ்டேட்மென்ட்ங்கிறது நம்ம முன்னாடி படிச்ச ஸ்டேட்மென்ட். இருந்தா இந்த ஏரியா வரும், இந்த பிளாக் வரும். இல்லன்னா ஃபால்ஸ்னா இந்த பிளாக் வரும். ஓகேயா? இப்போ இன் வந்து ஒரு தரவா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ பெங்காலி வந்து இந்த இதுல ஏதாவது ஒரு வேர்ட்ல இருக்குதா அப்படின்னு நம்ம தேட சொல்றோம். இங்க ஒரு செட் ஆஃப் லாங்குவேஜஸ் கொடுத்துருக்கோம். தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம். அதுல பெங்காலி இருக்குதா அப்படின்னு தேட சொல்றோம். இருந்தா என்ன செய்யும்? பெங்காலி இஸ் இன் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம் சொல்லிடுவோம். அப்படி இல்லைன்னா இஸ் நாட் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்றேன். என்ன சொல்லுங்க பாருங்க. பெங்காலி இஸ் நாட் இன் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம் அப்படின்னு சொல்லி பெங்காலி நமக்கு இல்லைன்னு தெரியும். இந்த ப்ரோக்ராம் நான் ஒரு ஆக்ஷன் பண்றேன். என்ன பண்ற பாருங்க. str2 இப்போ நான் str2 பெங்காலி ஐ given தமிழ். தமிழ் இதுக்கு நமக்கு தெரியும். previous கேஸ்ல வந்து என்னது? கண்டிஷன் ஃபால்ஸ். அதுல இல்ல. அதனால இந்த ஸ்டேட்மென்ட் எக்ஸிக்யூட் ஆச்சு. இப்போ கண்டிஷன் ட்ரூ. தமிழ் இஸ் இன் the string str1. இப்போ நான் ரன் பண்றேன். என்ன ரிசல்ட் வருது பாருங்க. தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம். இதுல இருக்கக்கூடிய எந்த ஒரு வேர்டு, அதாவது ஒரு லாங்குவேஜ் அப்படி நம்ம மீன் பண்ணாலும் அது ஓகே. இந்த ப்ரோக்ராம் நீங்க காப்பி பண்ண வேண்டாம், இமெயில்ல ஷேர் பண்ணுங்க. காப்பி பண்ண டைம் கொடுங்க, சேவ் பண்ணுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்க்குறோம். ஸ்கிரீனை பாருங்க. லைன் நம்பர் 1 நேம்ஸ் ஈக்குவல் டு முத்துக்குமார், மோகனவேல், பழனிராஜன், கார்த்திக் கணேஷ். இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் கொடுத்துருக்கோம். சக்தி, பிரவீனா, யாருடைய நேமா கொஞ்சம் ஃபீல் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் டைம் நான் ஆட் பண்ணுறேன். ஓகே. ஸோ நேம்ஸ் ஈக்குவல் டு இந்த மெத்தட்ல கொடுத்துருக்கோம். இதை வந்து ஒரு லிஸ்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. SN ஈக்குவல் டு இன்புட். என்டர் நேம் யூ வாண்ட் டு சர்ச். இதுல நம்ம கொடுக்கக்கூடிய பேர் இருக்குதா அப்படின்னு நாம வந்து பார்க்கணும். அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம்னா ப்ரோக்ராம் ரன் பண்றோம். இதுதான் இல்லையான்னு நமக்கு பார்க்கணும். ப்ரோக்ராம் நான் ரன் பண்றேன். இதுல வந்து மோகனவேல் இருக்குது நமக்கு தெரியும். என்டர் நேம் யூ வாண்ட் டு சர்ச் கேக்குது. நான் கொடுக்குறேன் மோகனவேல் அப்படின்னு கொடுக்குறேன். நம்ம என்ன சொல்லணும்? இது இருக்கக்கூடிய வந்து நேம்ஸ் ஈக்குவல் டு முத்துக்குமார், மோகனவேல், பழனிராஜன் எல்லா நேம் இருக்கு. நாங்க இருக்கக்கூடிய நேம் வந்து மோகனவேல். நல்லா ஸ்கிரீனை பார்த்தா மோகனவேல் இருக்கு. அதுல இருந்தா என்ன வரணும்? இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகணும். கண்டிஷன் லைன் மோகனவேல் இஸ் இன் லிஸ்ட்னு வரணும். இப்போ நான் ப்ரோக்ராம் பண்றேன். மோகனவேல் கொடுத்துட்டேன். என்ன சொல்றது? மோகனவேல் இஸ் நாட் இன் தி லிஸ்ட். இதான் ஆன்சர். இப்போ
நம்ம வந்து கம்ப்யூட்டர் இப்படிலாம் நான் வந்து ஒரு ஃபீல் பண்ண முடியும் இல்ல. ஆனா அப்படி இல்ல. அங்க பாருங்க லைன் நம்பர் 1ல போன பேர் எப்படி கொடுத்துருக்கோம் நம்ம யாராவது பாருங்க சாட்ல ரெஸ்பாண்ட் பண்ணலாமா? போன பேர் நம்ம எப்படி கொடுத்துருக்கோம்? ஏன் வந்து இங்க வந்து சாட்ஸ் வந்திருக்கு ஸ்டார்டிங் லிஸ்ட் வந்திருக்கு சாட்ல கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. போன பேர் எஃப் வந்து நான் ஆன்சர் பண்றேன். வாட் இஸ் இன் கேட்டீங்கல்ல மோகனவேல் இருக்குது. ஆனா கம்ப்யூட்டர் இருக்குது. மோகனவேல் இஸ் நாட் இன் தி லிஸ்ட் பைத்தான் வந்து ஒரு பொய் சொல்லுது இல்லையா? ஏன் ரீசன் கொஞ்சம் சாட்ல ரெஸ்பாண்ட் பண்ணலாம். மோகனவேல் வந்து இருக்குது பட் வந்து இல்லைன்னு சொல்லுது. என்ன ரீசன்? யார்கிட்ட ஏன் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டீங்க? நம்ம ஈஸி பண்ணலாமா? ரெண்டு மோகனவேலையும் கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணி சொல்லுங்க. நீங்க ஹேண்டில் பண்ற இஷ்யூஸ் இருக்குதா ஆன்சர் பண்ணுங்க. ஏன் யாருமே ஆன்சர் பண்ணல? இருக்கக்கூடிய வந்து இங்க கொடுத்திருக்க மோகனவேல் வந்து கேபிட்டல். நாம கொடுத்த மோகனவேல் வந்து ஸ்மால். இப்போ நான் ரன் பண்றேன். கேபிட்டல் மோகனவேல் கொடுக்கிறேன். ஆன்சர் வந்து பாருங்க. மோகனவேல் இஸ் இன் தி லிஸ்ட். ப்ரீவியஸ் கேஸ் என்னாச்சு? ஸ்மால் லெட்டர் கொடுத்த இஸ் நாட் இன் தி லிஸ்ட்னு வந்துச்சு. இப்போ நான் வந்து கேபிட்டல்ல கொடுக்கிறேன். இஸ் இன் தி லிஸ்ட்னு வருது. ஓகேயா? இதுல எது உங்களுக்கு டவுட் இருக்கா? நம்ம ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டு மோகனவேல் क्वेश्चनக்கு நம்ம ஆன்சர் பண்ண போகலாம். நேம் ஈக்குவல் டு மோகனவேல். அப்புறம் உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு நேம் வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். நேம் ஈக்குவல் டு முபினா ஃபார் எல்லாரும் நேம் கொடுத்த பிரிண்ட் எல்லாரும் கொடுத்தா என்ன செய்யும்? இந்த நேம்ல உள்ள லெட்டர்லாம் எடுத்துக்கும். முதல்ல எம் எடுத்து எல்லாரும் ஈக்குவல் டு எம் அத பிரிண்ட் பண்ணும். அப்புறம் நெக்ஸ்ட் டைம் என்ன செய்யும்? நேம்ல இருந்து யூ எடுத்துக்கும். எல்லாரும் ஈக்குவல் டு யூ அத பிரிண்ட் பண்ணும். அப்புறம் பி, அப்புறம் ஐ, அப்புறம் என், அப்புறம் ஏ இப்படி பிரிண்ட் பண்ணும். இப்போ நான் என்ன பண்றேன்னாங்க அந்த லெட்டர் வந்து ஈக்குவல் டு ஏனா அத வந்து ஒரு நம்பர் இன்கிரிமென்ட் பண்ணுவோம். அது ஈக்குவல் டு ஏ. அப்ப இந்த ப்ரோக்ராமோட பர்பஸ் என்னன்னா கவுண்டிங் நம்பர் ஆஃப் ஏ. நம்பர் ஆஃப் ஏ. இதுல ஏ இருக்கு அப்படி சொல்லி இப்ப நேம் ஈக்குவல் டு மோகனவேல் எல்லாரும் நேம் அந்த எல்லாரும் வந்து ஈக்குவல் ஏன்னா என்ன செய்யும்? எம்போ ஈக்குவல் டு எம்போ பிளஸ் 1 ஒருத்தருக்கு கூட்டிட்டு அவ்வளவு பாருங்க. சாரி இதுல ஏன் பாருங்க நம்பர் ஆஃப் ஏ வந்து 2 னு சொல்லுது. ஓகே இத நான் ஏக்கு பதிலா நான் இத L ன்னு கொடுக்கிறேன். எத்தனை L இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நம்பர் ஆஃப் L. ஓகே